ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாருதியோட பலினோ. பலினோவில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ஒர்க் ஆயில் சர்வீஸ் தான் பண்ண போகிறோம். வெஹிக்கிள் அரைவ் ஆனதுமே ஃபஸ்ட் ஸ்டெப்பாக ட்ரெயின் நெட்டை ரிமூவ் பண்ணி இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஆயிலை ட்ரெயின் பண்ண கையோட வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரெயின் நெட்டையும் ஆயில் ஃபில்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்ஜின் ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் மற்ற ஃபில்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடலாமா. நெக்ஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டரை தான் ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த லேட்டஸ்ட் பலினோ, எர்டிகா இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஏர் ஃபில்டர் தான் வரும். பலினோ பார்த்தீங்கன்னா எவ்ரி 10,000க்கு நம்மக்கிட்ட அரைவ் ஆகிட்டோம். இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10,000 தான் டிரைவ் ஆயிருக்கு. ஏர் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஏசி ஃபில்டர். இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபில்டர். ஏன் இது ரொம்ப முக்கியமான ஃபில்டர்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் சோக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு கூலிங்லேயும் பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. வெஹிக்கிளுக்கு உள்ளே இருக்கவங்களுக்கும் டஸ்ட் அலர்ஜி வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எவ்ரி 10,000 கிலோமீட்டர்ஸ் இதையும் மஸ்ட்டாக சேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு 1 by 1 ஃபிட் பண்ணிடலாமா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரிமூவ் பண்ண ஏர் ஃபில்டரை தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஏர் ஃபில்டரை ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஏர் ஃபில்டரை மாட்டணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி ஃபில்டர். ஏசி ஃபில்டர் ஃபிட் பண்ணும்போது எப்போதுமே ஏர் ஃப்ளோ டைரக்ஷன் கரெக்டாக வச்சு தான் ஃபிட் பண்ணணும். 2 ஃபில்டருமே ப்ராப்பராக ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஃபில்டரோட டோர்லாம் கரெக்டாக ப்ராப்பராக லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கீழே போய் பார்த்தோம். ஆயில் பக்காவாக ட்ரெயின் ஆயிருந்தது. எப்பவும் போல் ஆயில் ஃபில்டர் மாட்டுற பேஸை ப்ராப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஆயில் ஃபில்டரை பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணணும். ஏன் அப்படின்னா அதில் ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா ஆயில் லீக் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆயில் ஃபில்டரை ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ட்ரெயின் நெட்டை போட்டு லாக் வச்சுக்கலாம். ட்ரெயின் நெட்டை லாக் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் நெட்டையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இன்னொரு ட்ரெயின் நெட்டாக நீங்கள் கேட்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை, கியர் பாக்ஸ் ஆயிலோட ட்ரெயின் நெட். பலினோ பார்த்தீங்கன்னா 40,000 ட்ரிவன் ஆயிடுச்சு. எவ்ரி 40,000 ஆர் 50,000க்கு கியர் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது நல்லது. கியர் ஆயில் ட்ரெயின் ஆகிற கேப்பில் வெஹிக்கிளுக்கு இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணிடலாமா. இன்ஜின் ஆயிலை ஃபில் பண்ணதுக்கப்புறம் கியர் பாக்ஸ் ஆயிலையும் ஃபில் பண்ணிடலாம். கியர் பாக்ஸோட ட்ரெயின் நெட், லெவல் நெட், இன்ஜின் ஆயிலோட ட்ரெயின் நெட், ஆயில் ஃபில்டர் எல்லாத்தையும் ஒரு வாட்டி த்ரூ அவுட்டாக செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. வெஹிக்கிளோட ஹெட்லைட் அண்ட் ஸ்டாப் லைட்லாம் கரெக்டாக க்ளோ ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாமா. வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டி பார்த்ததில் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அப்புறம் என்ன, எப்பவும் போல் கஸ்டமருக்கு ஹாப்பியாக டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பலினோ வச்சிருக்க நண்பர்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.